உலகமெங்கும் இருக்கின்ற மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள். அதே சமயம் நீங்கள் மார்ஸ் மீடியாவுக்கு தந்துகிட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே சமயம் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பிறகு 1/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 31/10/2026 அன்று அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் குரு பார்வையாக தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 13/12/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். அடுத்ததுதான் சனி பகவானை பற்றி பார்ப்போம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். 26/7/2026 வக்ரகதி அடைகிறார். மீண்டும் 10/12/2026 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது ராகு கேது. ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல கேது சிம்ம ராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த 4 கிரகங்களின் இந்த ஆண்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அன்பான சிம்மராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் அதீத அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. என்ன சார், நீங்கள் திடீர்னு ஆரம்பத்தில் அற்புதமாக இருக்கும்னு சொல்கிறீங்க, பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்குறீங்க. தெரியுது, கொஞ்சம் இருக்கு, சொல்கிறேன். இப்போது அந்த விதத்தில் முதல்ல நம்ம குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்கும். அதே சமயம் நல்ல பண வரவுகள் இருக்கும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு செல்ல போகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். அது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான இடமா இல்லை. அதனால் கொஞ்சம் நிறைய செலவுகள்லாம் ஏற்படும், கடன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை குரு பகவான் கொடுத்தாலும் அவர் 12ஆம் இடம் செல்வதால் கொஞ்சம் சற்று பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை உங்களுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நீங்கள் சமாளித்தால் வெற்றி நிச்சயம். குரு பகவான் பிகினிங்கில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய போகிறார். அந்த டைம் நீங்கள் அதெல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதே சமயம் பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வருமானமோ இல்லை பண வரவுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த சமயம் சேமிப்புகள், முதலீடுகள்லாம் நீங்கள் ஜூனுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க. எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும். ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா விரயஸ்தானன்றது உங்களுடைய வளத்தை கரைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய வருமானம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடனும் கொஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் முன்கூட்டியே இந்த ஜூன் மாதத்திற்கு முன்னாடியே நீங்கள் முதலீடுகளையும் உங்களுடைய வருமானத்துக்கு உண்டான சில விஷயங்களையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து வந்துடுவீங்க. இதுதான் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சிக்குண்டான பலன்கள். அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக தொடர்வதால் நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும். ஒரு தொழில் தொடங்க போறீங்க, தடை ஏற்படும். வெளிநாடு பயணம் ஒரு பிளான் பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அங்கேயும் ஒரு தடை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தான். அதே போல எடுத்த காரியங்களில் காரிய தடைகள்லாம் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப காரிய நிகழ்ச்சிகள்லாம் செய்ய போறீங்க, இல்லை ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே தடங்களாக தான் இருக்கும். மொத்தத்திலே தடங்கள் மேலே தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால தான் தடைகள்லாம் வரும். அதனால கொஞ்சம் எந்த காரியத்தையுமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போதைக்கு. அதாவது இந்த ஒரு 2 வருஷத்துக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னா அதை கொஞ்சம் இப்போதைக்கு
தள்ளி வைங்க. இந்த வருஷம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைங்க வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அதை தள்ளி வைக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஜாமீன் ஒன்று போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிப்பேன், நீங்கள் கொஞ்சம் ஜாமீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தயவுசெய்து போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. யாருக்கும் ஜாமீனாக போய் நின்றாதீங்க. எந்த பிரச்சனைக்குமே போய் ஜாமீனும் நிற்காதீங்க. இதை செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும். பிரச்சனையாக கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அதுதான் நல்லது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால உஷாராக தான் இருக்கணும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் அதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பிளான் பண்ணுவீங்க ஆனால் நடக்காது. அதுக்காக தான் சொல்ல வரேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மனைவி எதாவது சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர், இப்போ தொழில் செய்கிறவங்களோ இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கிட்ட, இப்போ வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்படியே அனுசரித்து போயிடுங்க. அதே போல் தொழில் செய்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காருன்னா அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்குங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இப்போது ராகு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன சொல்கிறாரோ பரவாயில்ல, கேட்டுக்குங்க. அது தப்போ ரைட்டோ, அப்படியா சரி ஓகே நான் பண்ணிடுறேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு நல்ல விஷயமா பண்ணுறார். என்னன்னா திடீர்னு ரொம்ப நாளாக திருமண விஷயத்துக்காக நீங்கள் வந்து அலைஞ்சி திரிஞ்சு வரன்கள்லாம் தேடிட்டு இருப்பீங்க, வரனே கிடைக்காம இருந்திருக்கும். சடனாக பார்த்தா அது வேண்டான்னு விட்டுருப்பீங்க. கடைசியில் பார்த்தா தானாக வரன் தேடி வந்து அந்த வருஷமே உங்களுக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும். அதாவது இந்த வருஷம் ராகுவால் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு, திடீர் திருமண வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் உங்கள் பேச்சில் ஒரு தெளிவின்மை இருக்கும். நீங்கள் தெளிவாக பேச மாட்டீங்க. யார்கிட்டையாவது போய் ஒரு விஷயத்த சொல்லணும்னு போவீங்க, ஆனால் தெளிவாக சொல்ல முடியாமல் அது அவருக்கு புரியாமல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமான்ற குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது கூட உடல் சோர்வும் சேர்ந்துக்கும். இது குழப்பத்திலேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் உடல் சோர்வும் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எதுவும் செய்ய முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களை கேது பகவான் கொடுக்கறதுனால நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகரிச்சுக்கணும். ஏன்னா மனக்குழப்பமும் உடல் சோர்வும் குறைய ஒரே வழி ஆன்மீகம். உங்களுடைய ஈடுபாட்டை ஆன்மீக பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஆக மொத்தம் இந்த வருடம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், தினமும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவதும் அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து தடைகளை நீக்கி இந்த ஆண்டு வளமான ஆண்டாக அமைய வழி செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.